அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் இருக்கிற சதவீதம் சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 15/2/2015 நடந்துச்சு. இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் கோட் நம்பர் GS151. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 43வது கணக்கு. கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு நாட்டின் பல விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது. வரைபடத்தை படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். இதில் கிரிக்கெட் வந்து 81 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஹாக்கி 63 டிகிரி, கால்பந்து 54 டிகிரி, மற்ற விளையாட்டு 31 டிகிரி, கோல்ஃப் வந்து 36 டிகிரி, டென்னிஸ் 45 டிகிரி, கூடைப்பந்து 50 டிகிரி. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நாட்டின் விளையாட்டு செலவு ஆண்டுக்கு ரூபாய் 2 கோடி எனில் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கிக்காக செலவிடப்படும் தொகை எவ்வளவு? கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி இது ரெண்டுக்கு மட்டும் செலவிடுற தொகையை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை எவ்வளவா? 2 கோடியா. சரியா? இப்போ இது வந்து 2015 பெரும்பாலும் இந்த மாதிரி டிகிரி கணக்கில் தான் அதிகமாக வரும். 2015, 16 இந்த மாதிரி டைமிங்கில். இப்போ வந்து சதவீதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த சதவீதம் ஹெட்டிங்கில் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த டிகிரியை வந்து 360ன்னு எடுத்துக்கிறணும். ஏன்னா ஒரு வட்டத்தில் மையம்னா இதை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரி. இப்போ இது கிடைமட்டமாக போயிட்டு இது நடுவில் மையப்புள்ளி போட்டோம்னா இது வந்து எவ்வளோ சொல்லுவோம்? 180 டிகிரி சொல்லுவோம். இது செங்குத்தாக இருந்தால் இது வந்து எவ்வளவு? 90 டிகிரி. சரியா? இப்போ செங்குத்தாக இருந்து இதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ளே பிரிச்சுருந்தாங்கன்னா அது என்னது? 90 டிகிரி. அரை வட்டமாக போட்டிருந்தா அது வந்து என்னது? 180 டிகிரி. இதே இந்த மாதிரி முழு ரவுண்டாக ஃபுல் வட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து எவ்வளவு? 360 டிகிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். சரியா? இப்போ இதில் நமக்கு கிரிக்கெட்டுக்கு வந்து எவ்வளவு? 81 டிகிரி, ஹாக்கிக்கு 63 டிகிரி. இது ரெண்டுக்கு மட்டும் டிகிரி கணக்கில் இவ்வளவு. அதை 2 கோடி ரூபாயில் எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி. சரியா? அப்போ இதுக்கு என்ன வரும்னா கீழே மொத்தம் எவ்வளவு? 360 டிகிரி. அதுக்கு எவ்வளவு மதிப்பு? மேலே இருக்க கிரிக்கெட்டையும் ஹாக்கியையும் கூட்டணும். அப்போ 81 + 63 இன்ட்டு 360க்கு இவ்வளவுனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவுக்கு? 2 கோடிக்கு. அப்போ 2 கோடி போடுங்க. இப்போ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 0 வரும். சரியா? இப்போ 81யும் 63யும் கூட்டினா இங்கே என்ன வரும்னா 4, 144/360 இன்ட்டு 2 கோடிங்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ இதை அடிச்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவையும் அடிச்சு கொடுத்துருவோம். இங்கே வந்து 36 இருக்குது, இங்கே 144 இருக்குது. 12ஆம் ஏற்பாடில் வருமா? 3 12 36, 12 12 144. இப்போ இங்கே 1 3 3, 4 3 12. இப்போ இந்த 4ஐயும் இந்த இதையும் பெருக்கணும். பெருக்குனா இங்கே என்ன வரும்? இங்கே ஈக்குவல் போட்டு இங்கே போடுறேன். 8க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 0 வரும். அப்படின்னா என்னது? 80 லட்சம். 80 லட்சம்னா எது ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பாருங்கள், இது வந்து 8 லட்சம், 80 லட்சம், இது வந்து 1 கோடியே 20 லட்சம், இது 1 கோடிக்கு மேலே போகுது. அப்போ இதுதான் என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.